நட்டுவம் என்றால் நட்டுவம் கொட்டுவார்கள் என்று சொல்வார்களே, உண்மைதான். ஆக திருகின்ற நட்டுவன் என்று திருநாம பெயரை சுட்டி சரி கொட்டுவிட்டு தாராட்டி சீராட்டி வாராட்டி அதில் பெருமையாக நான் பெற்றெடுத்த வாகனை வளர்த்த பொழுதிலும் சிவகாமி அம்மாவின் மனக்கவலை குறையவே இல்லை. தீரவில்லை. என்ன வாரிசு பாக்கியம் தொடர வேண்டும், பரம்பரை பாக்கியம் தொடர வேண்டும். நமக்கு ஒரு பெண் குழந்தை பாக்கியம் வேண்டும் அல்லவா? மீண்டும் அம்மையப்பனுடைய சன்னிதானத்தில் வருகிறார். அப்பையப்பா, ஆண்டவா, இறைவா, கற்பக ஜோதியே, எல்லோருக்கும் நீ கேட்டதை எல்லாம் கொடுத்த எனக்கு மட்டும் ஏன் ஒரு பார்வையாக கொடுத்து வளர்க்கின்றாய்? அதுதானே சுவாமி, ஒரு வாரிசு பாக்கியம் வேண்டும் அல்லவா? வாரிசு தான் உனக்கு கொடுத்திருக்கிறேனே, அதுவும் பெண் பிள்ளைக்கு அருள் பாக்கியம் வேண்டும் அல்லவா? வேண்டும் என்று வந்தாடி கும்பிடக்கூடிய வேளையிலே ஆண்டவரோட கல்லா கரும் பாறையா கற்பக விருச்சிகம் அல்லவா? கேட்டவருக்கெல்லாம் கேட்டதை கொடுக்கக்கூடியவர் அல்லவா? சிவகாமியுடைய தவத்தை உணர்ந்து அன்னவளுக்கு என்று சொல்லி ஒரு பெண் குழந்தைக்கு அருள் பாலித்தார். பகவானுடைய அருளாலே இந்த சிவகாமி தாதி 10 மாதங்கள் திகைந்தாள். அழகான ஒரு பெண் குழந்தை பெற்றாள். பிள்ளைதான் பெற்றெடுத்த குழந்தையை அழகாகவே தாராட்டி சீராட்டி குழந்தைக்கு அழகாகவே ஒரு பேரை சொல்லுகின்றார். லட்சுமி கலை உறந்து இருப்பதினால் குழந்தைக்கு லட்சுமி என்று பெயர் சூட்டினார். பெயரை சூட்டினார். தான் பெற்றெடுத்த குழந்தையை வளர்த்துக் கொண்டு வருகின்றார். இப்படி நாளொரு வேலையும் பிள்ளைகள் வளர்த்து கொண்டு வருகின்றார். வளர்ந்து வரக்கூடிய நேரத்திலே 7 வயது பருவத்தை இடைகின்றார். அப்படி பள்ளிப்பாடங்கள் படிக்கக்கூடிய வேலையை நினைக்கிறார் சிவகாமி. பெற்றெடுத்த பிள்ளைகள் எல்லாம் எதற்காக? நம்முடைய கலை தொழிலை சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆகையினாலும் நினைக்கிறார் குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை. உண்மைதானே. தன்னுடைய பிள்ளைகள் இருவருக்கு நல்ல ஒரு குருநாதர் இடத்திலே பாடங்களை படிக்க சொன்னார். இந்த திரிகண்ட நட்டுவன் மத்தள வாசிக்கு படிக்கிறார். மகளாக லட்சுமியோ பரதநாட்டிய கலையை படித்துக் கொண்டு வருகின்றார். படித்தாள். படித்த கலையிலே தேர்ச்சி பெற்றாள். தேர்ச்சி பெற்று வரக்கூடிய தருணத்தில் வயது 1 2 கடந்து 12 வயது. அழகு எவ்வளவு அழகாக இருக்கின்றது. 12 வயதிலே திரு பூப்பெய்து வீடமைந்து பெண்ணாக மாறும் பொழுது அழகு சேர்ந்தது. இப்போதான் நினைக்கிறாள் சிவகாமி, அழக நம்ம வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் சரிப்பட்டு வருமா? ஆகாது. இந்த ஆடல் கலையை அம்பலத்திற்கு கொண்டு செல்ல வேண்டுமையானால் அரங்கேற்ற விழா ஏற்பாடு செய்ய வேண்டும். அப்படியானால் சக்தி சிவனுடைய ஆலயத்திலே வருகின்றார். ஊர் தலைவரை பார்த்து சொல்லுகின்றார். வணக்கம் ஐயா. வணக்கம். வாங்க வாங்க. நீங்க தான் முதல்ல வந்திருக்கீங்க. வணக்கம். அதாவது எனக்கு ஒரு ஒற்றை மகள் இருக்கிறார். அவள் பெயர்தான் லட்சுமி. நாட்டிய நல்லா ஆடுவா. என் அண்ணன் திருகண்ண நட்டுவன் மத்தளம் நல்லா வாசிப்பா. அவளுடைய கற்ற கலையை நாங்கள் இந்த இடத்திலே அரங்கேற்றம் பண்ண வேண்டும். உடனடியாக ஏற்பாடு செய்து விடலாமே. ஆகட்டும் என்று நல்லதொரு நாள்வா அந்த தினம் குறித்து அம்மையப்பனுடைய கோவிலிலே ஏற்பாடுகள் பலவாறு செய்தார். பெருந்திரளாக மக்கள் வந்து வெள்ளத்திலே வந்தார்கள். கூட்டம் கூட்டம் எக்கச்சக்கமான கூட்டம். திரை விலகும் 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 என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தங்க சிலை போலே வந்து சதுரங்க வேளையிலே நாட்டியத்தை தொடர்கின்றார். இப்படி நாட்டியாடக்கூடிய வேலை அழகாக அமைப்பருடைய ஆலயத்தில் வந்து அன்னர்களே கமல பாதா கமல
காலத்திலே சிவபாப்பானுடைய மகன் வேறவன் பூஜை செய்ய வருகிறார். அன்றைய தினம் அம்மா அறிமுகம். லட்சுமி அழகிலே பார்த்த மக்கள் எல்லாம் சொல்லுகின்றார்கள், நாட்டியம் அழகு 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 என்று சொன்னார். சுவாமிக்கு இப்படி ஒரு மகன் லட்சுமி இருக்கிறானா? ஏறிட்டு வருகிற நாட்டிய மண்டபத்தில் கற்பூர ஆராதனை மக்களுக்கெல்லாம் காண்பித்து விட்டு லட்சுமிக்கு பக்கத்திலே வருகிறார். சரி, தீபத்தினுடைய ஒளியும் அவள் முகத்தில் வருகின்றது. இவ்வளவு அழகாக இருக்கிறார். தீப தட்டை கீழே போட்டால் லட்சுமியுடைய பாதத்திலே பொத்துக்கு வந்து விழுகிறார். பார்த்தால் லட்சுமியானவள் சுவாமி பார்த்து விழுந்துட்டாங்க. என் காலிலேயே வந்து விழுந்திருக்கு. நீங்க பேர்பட்ட தெய்வம். உன் காலுதான் எனக்கு கதின்னு தோணிருக்கு விழுந்துட்டேன். கோவிலே பூஜை செய்யக்கூடிய பூசாரிய பாதத்தில் விழலாமா? என்ன செய்ய நிலவரம் அப்படி இருக்குது. எல்லோரும் போனாங்க, எனக்கு வீட்டுக்கு போகணும். எனக்கு எந்திரிச்சு போக முடியல. நீங்க என் கையை பிடிச்சிட்டு நீங்க என் வீட்டுக்கு வருவீங்களா? ஆகட்டு வந்து அழைத்து கொண்டு வருகிறாள் இந்த லட்சுமியானவள். அந்த